ஏற்கனவே ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணி வச்சுருந்தோம். அதில் வந்து இந்த மாதிரி ஜாயின் கொடுக்குற மாதிரி கம்மியாக இருந்துச்சுல்ல, அதை இப்போ எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த 2 பீஸ் தான் இந்த ப்ளவுஸ் கட் பண்ணதில் மிச்சம் இருக்குது. இதில் கைக்குமே ஜாயின் கொடுக்கணும், இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் கொடுக்கணும். ஒரு பார்ட்டு கைக்கு எடுத்து வச்சுக்கலாம், ஒன்று வந்து இப்போ ஃப்ரண்ட்டுக்கு கொடுக்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ இந்த மாதிரி க்ராஸாக வச்சோன்னா அந்த ஃப்ரண்ட் பார்ட்டுமே அது ஸ்ட்ரெயிட்டில் தான் இருக்கும். இப்போ அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுடலாம். அது இப்போ ஒரு மடக்கு தையல் போட்டுடலாம். இப்போ நம்ம கொடுத்த ஜாயிண்ட்டும் நம்ம கிராஸ் கட்டிங் மாதிரியவும் கரெக்டாகவேவும் கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு எந்த அளவு தேவை அப்படின்னு சொல்லி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த ஓரத்துலையும் நம்ம கொஞ்சம் ஜாயின் பண்ண வேண்டியிருக்கு. இதுலேயுமே அதே மாதிரி கிராஸாக வச்சோம்னா அது மடக்கி தையல் போடும்போது நமக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம கிராஸ் கட்டிங் போட்டதுனால அந்த கிராஸ்லேயே நம்ம ஜாயிண்ட் கொடுத்தாதான் அந்த ஷேப் வந்து நல்லா வரும், இல்லைன்னா அந்த இடத்துல லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல. இப்போ நம்ம கரெக்டாக கிராஸாகவேவும் ஜாயின் பண்ணியாச்சு. நம்ம அதே அளவுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம். அதே மாதிரி இன்னொரு பார்ட்லேயும் இதே மாதிரி ஜாயின் பண்ணிடலாம்.